இன்னைக்கான டாப் சம்பவங்கள் என்னென்னு பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் முதலமைச்சர் விஜய் சார் வெளிநாடுகளுக்கு நிகரா நம்ம தமிழ்நாட்டை மாத்தணும்னு சொல்லியிருக்காரு. அதுல தமிழ்நாட்டுல முக்கிய நகரங்களான சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருநெல்வேலி இந்த மாவட்டங்கள் எல்லாம் சுத்தமாகவும் தூய்மையாகவும் பராமரிக்கும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி போஸ்டர்ஸ் எல்லாம் எங்கேயும் ஒட்டக்கூடாது, அப்படியே ஒட்டணும்னாலும் ஒரு குறிப்பிட்ட இடத்த ஒதுக்கி அந்த இடத்துல மட்டும் தான் ஒட்டணும்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் தெரு விளக்குகள் எல்லாம் கரெக்டா எரியுதான்னு வாரத்துல ஒரு நாள் போய் செக் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பொது கழிப்பிடங்கள் எல்லாம் சுத்தமா இருக்கான்னு டெய்லியும் செக் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. செகண்ட், இன்னும் ஓரிரு மாதங்கள்ல கோயில்கள்ல சாமி தரிசனத்துக்கு ஆன்லைன் மூலமா முன்பதிவு கொண்டு வர போறாங்க. தேர்டு, மேயர், துணை மேயர் உட்பட 75% கவுன்சிலர்கள் இன்னும் தங்களோட சொத்து விவரங்களை தாக்கல் செய்யல. சென்னையில 200 கவுன்சிலர்கள்ல 43 கவுன்சிலர்கள் மட்டும்தான் அவங்களோட சொத்து விவரங்களை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதுல மெயினா நம்ம மேயர் பிரியா அவர்கள் இன்னும் சொத்து விவரங்களை தாக்கல் பண்ணல. நாலாவது, 2011 இருந்து 2016 வரைக்கும் போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் பணி நியமனத்துக்காக லஞ்சம் வாங்கியிருப்பாரு. அதை விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் அனுமதி கொடுத்திருக்காங்க. அஞ்சாவது, சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு மக்கள் நேரடியா போகாம இனி ஆன்லைன் மூலமாவே பத்திரப்பதிவு பண்ணிக்கலாம். ஆறாவது, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் இனி உரிமம் புதுப்பிக்க கட்சி நிதி என்ற பெயர்ல வசூலித்து வந்த 3 லட்சம் ரூபாய் இனி தர வேண்டாம், அதை நாங்க ரத்து பண்றோம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. ஏழாவது, டாஸ்மாக்ல பெட்டிக்கு மாதம் 100 கோடி ரூபாய் கட்சி கஜானாவுக்கு சென்ற பணம் இனி அரசு கஜானாவுக்கு மாற்றப்பட்டுள்ளது. இதன் மூலமா அரசுக்கு வருஷத்துக்கு 12 கோடி ரூபாய் வருமானம் வருது. எட்டாவது, தேனி மாவட்டத்துல கொட்டக்குடி அப்படின்ற மலை கிராமத்துல 56 வருஷமா பஸ் வசதியே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க. அவங்களுக்கு இப்ப பஸ் வசதி செஞ்சு கொடுத்திருக்காங்க. அத அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுறாங்க. ஒன்பதாவது, காவல் நடை ரோந்து பணிகளை தீவிரப்படுத்த டிஜிபி மகேஷ்குமார் அவர்கள் உத்தரவு போட்டிருக்காங்க.